எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பெரிய வெங்காயம் சட்னி செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கிறேங்க. 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. கொஞ்சம் சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது தாளிச்சிட்டு அப்படியே மறுபடியும் நான் எண்ணெய் ஊற்றவும் வானல் இந்த மாதிரி இருக்குதுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக இஞ்சி ஒரு துண்டு அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. இது இப்போ சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 10 பல்ல எடுத்து வச்சுருக்கிறேங்க, குட்டி குட்டியாக. இப்போ இதுவும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 15 வெங்காயத்துக்கு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க, நீல வாக்கில். இப்போ இது சேர்த்துக்கலாங்க எண்ணெயிலேயே. இதுக்கு பெரிய வெங்காயம் மட்டும்தாங்க போடணும், சின்ன வெங்காயம் போடக்கூடாதுங்க. இது வதக்கிக்கலாங்க. எண்ணெயிலே வதங்கிக்கிட்டே இருக்கட்டுங்க. அப்படியே கருவேப்பிலை ஒரு 4-5 இலை போட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க, எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. மிளகாத்தூள் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அனல் கம்மியாக வச்சு ஒரு நிமிஷத்துக்கு இதையும் அப்படியே பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா கிளறியாச்சுங்க. இப்போ அடுப்பை நிறுத்திட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஆற வச்சுட்டு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க சட்னியாக. இப்போ அடுப்பு நிறுத்திடலாங்க, இதை ஆறட்டுங்க. தாளிச்சதை உப்பு போட்டு அரைச்சி சட்னியாக எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பெரிய வெங்காய சட்னி தயாராகிடுச்சிங்க. நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.